கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அதே மாரி அது எப்படி ஒர்க் ஆகுது, ஃபங்ஷனாலிட்டிஸ் அப்படிங்கிறத லைக் ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ சப்போஸ் நீங்க வந்து அத மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, லைக் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லைக் ஆட் பண்றேன். லிங்க் ஆட் பண்றேன். நீங்க அங்க வந்து போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? லைக் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நாம வந்து பார்த்தீங்கன்னா, ரியாக்ட் ரிடக்ஸ்ன்ற கான்செப்ட்ட பார்ப்போம். ஸோ ரியாக்ட் ரிடக்ஸ்ன்னோனே லைக் நீங்க வந்து மேபி ஒரு சிலருக்கு வந்து நேம் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் சிங்க் ஆயிருக்கும். அத வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லைக் குளோபலா ஸ்டேட் மேனேஜ்மென்ட் யூஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ என்னன்னா, லைக் அத வந்து குளோபல் ஸ்டேட்ன்னு சொல்லுவாங்க. லைக் எங்கேயும் எந்தெந்த காம்போனன்ட்க்கு அந்த டேட்டா வேணுமோ, லைக் அந்த டேட்டாவ வந்து லைக் நாம எடுத்துக்கலாம். அததான் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் குளோபல் ஸ்டேட் மேனேஜ்மென்ட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இத இன்ஸ்டால் பண்றதுக்காக என்ன பார்த்தீங்கன்னா, லைக் 2 பேக்கேஜ் இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, லைக் ஸ்டோர்ங்கிற பேக்கேஜ் இருக்கு. இந்த ஸ்டோர் பேக்கேஜ் வந்து கிரியேட் பண்றதுக்காக லைக் npm i redux. தென் இன்னொரு பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா, லைக் react redux. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் அதோடைய பேக்கேஜ். லைக் இத வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து npm i குடுத்து இன்ஸ்டால் பண்ணிடுறேன். இங்க பார்த்தீங்கன்னா, லைக் நம்மகிட்ட வந்து லைக் redux-ம் கிடையாது. react redux உடைய பேக்கேஜும் நம்மகிட்ட இல்ல. ஸோ நான் வந்து இன்ஸ்டால் பண்றேன். ஓகேங்களா? ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டால் ஆயிருச்சுன்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். React Redux இருக்கு. அண்ட் தென் Redux இருக்கு. அதோடைய வெர்ஷன்ஸ் எல்லாமே நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ, இப்போ நான் வந்து என்ன பண்ணணும்னா, லைக் மெயினா வந்து என்ன பண்ணணும், ஸ்டோர்ங்கிற ஒரு ஃபோல்டர் தான் கிரியேட் பண்ணணும். லைக் Redux யூஸ் பண்றதுக்கு. ஸோ, இத வந்து நம்ம பிஃபோர் தட் என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஒரு யூஐ கிரியேட் பண்ணுவோம். என்ன யூஐனா, லைக் கவுண்டர் ஃபங்ஷனுக்காக ஒரு யூஐ கிரியேட் பண்ணலாம். லைக் ரெடக்ஸ் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிளாக வந்து ஒரு கவுண்டர் ஃபங்க்ஷனை வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். நான் இங்கே பார்த்தீங்கன்னா, லைக் இப்போ டைரெக்டாக நம்ம இங்கே என்ன பண்ணுவோம், லைக் index.js தென் இட் வில் கோ டு app.js. ஸோ இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போதைக்கு வந்து இது எல்லாமே ரிமூவ் பண்ணிடுறேன். இதை ரிமூவ் பண்ணிடுறேன். இங்கே என்ன பண்ணுவோம், நான் ஒரு புது கவுண்டர் ஃபைல் கிரியேட் பண்ணுவேன். counter.js. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், import react, ஓகே, const of counter. இதில் நம்ம இது நார்மலாக எப்பயும் போல் JSX தான் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு JSX ஃபைல். தென் எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் தென் கவுண்டர். இப்போ இதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு CSS ஃபைல் இந்த கவுண்டருக்கு வந்து கவுண்டர் டாட் மாடியூல் டாட் சிஎஸ்எஸ். ஓகே, கவுண்டர் டாட் மாடியூல் டாட் சிஎஸ்எஸ். இப்போ நம்ம சிஎஸ்எஸ் ஃபைலே லைக் இது பண்ணியாச்சு. ஸோ அந்த சிஎஸ்எஸ் ஃபைலை வந்து லைக் மாடியூல் யூஸ் பண்ணால் என்ன பண்ணும், ஏதாவது ஒரு நேமிங் கன்வென்ஷன் யூஸ் பண்ணி தான் ஆகும். ஸோ என்ன பண்ணுறா லைக் ஓகே கவுண்டர் கிளாஸ் அப்படிங்கிறத வச்சு நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். எங்கிருந்து லைக் இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஃபைல்ல இருக்குது. ஸோ கவுண்டர் மாடியூலில் சிஎஸ்எஸ். ஓகேவா? இப்போ இதை யூஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஒரு வேர்டிங்ஸ் வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணலாம். என்னன்னா இங்கே வந்து இது ஒரு மெயின் கம்போனண்ட்டாக மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிப்போம். ஓகே, இப்போ மெயின் கம்போனன்ட் மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. தென் இதுக்குள்ளே என்ன பண்ணுவோம், என்னன்னா ஒரு ஹெட்டிங் டேக் சும்மா ரெடக்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டுருவோம். ரெடக்ஸ் கவுண்டர் அப்படிங்கிறத போட்டுருவோம். ஓகே, தென் இதுக்கான ஒரு மெயின் கிளாஸ்க்கான ஒரு கிளாஸ் நேம் வந்து டிஃபைன் பண்ணுவோம். கிளாஸ் நேம் நம்ம இந்த கிளாஸ் லைக் இந்த கிளாஸை யூஸ் பண்ணுவோம். கவுண்டர் கிளாஸ் நம்ம இங்கே கவுண்டர் கிளாஸ் டாட் இது வச்சு ஓகே இப்போதைக்கு கவுண்டர்னு வச்சுப்போம். ஸோ என்ன பண்ணும், இங்கே கவுண்டருக்கு வந்து நம்ம சிஎஸ்எஸ் வந்து டிஃபைன் பண்ணும். ஸோ சிஎஸ்எஸ் லைக் சிஎஸ்எஸ் வந்து நான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். ஸோ இதுக்கான சிஎஸ்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக என்ன பண்ணலாம், இப்போ சும்மா ஜஸ்ட் ஒரு யூஐ போய் பார்ப்போம். ஓகே, இப்போ இதை சேவ் பண்ணல ஃபைல் எங்கேயுமே. இங்கே இம்போர்ட் பண்ணிடும். இம்போர்ட் கவுண்டர் கவுண்டர் கவுண்டர். ஓகேவா, நம்ம ஏதோ ஒரு ஃபைல் வந்து மிஸ் பண்ணுறோம், ஏதோ ஒரு ஃபைல் சேவ் பண்ணலாம். ஸோ இங்கே சேவ் ஆர்
தென் இப்போ என்ன பண்ணுவோம், npm ஸ்டார்ட் கொடுத்துருவோம், ஃபங்க்ஷன் லைக் சர்வர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த ரியாக்ட் ரெடக்ஸ் கவுண்டர் வந்து ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா லைக் இந்த கவுண்டருக்கு வந்து ஒரு கிளாஸ் நேம் போகும். ஸோ இந்த கிளாஸ் நேம் கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கான சிஎஸ்எஸ் வந்து இங்கே சும்மா ரிட்ரீவ் என்னன்னா அதுக்கான ஒரு சிஎஸ்எஸ் ஒரு மார்ஜன் லைக் ஒரு 5rem ஆட்டோ. அப்படி ஆட்டோன்னா சென்டரில் வந்து கரெக்டுங்களா? எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு அது தெரியும் நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வந்து அதுக்கு ஒரு பாக்ஸ் ஷேடாக கொடுப்போம். ஸோ பாக்ஸ் ஷேடாக பார்த்தீங்கன்னா லைக் ஃபார் 0 பிக்சல் தென் 1 பிக்சல், அது இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல், தென் ஆர்ஜிபி வந்து நம்ம என்ன கொடுப்போம் 0,0,0,0.2. அதுக்கான ஒரு வித் வந்து ஒரு 40% இல்லைன்னா 40 தான். தென் பார்டர் ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் என்ன பண்ணுவோம், ஒரு 8 பிக்சல் கொடுப்போம். அதுக்குள்ள இருக்க கண்டென்ட் பேடிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 rem கொடுப்போம். ஓகே, தென் அந்த டெக்ஸ்ட் எல்லாமே சென்டர் அலைன் பண்ணும், டெக்ஸ்ட் அலைன் சென்டர். தென் பேக்ரவுண்ட் கலர் வந்து மேபி என்ன பண்ணுவோம், F4. நான் ஒரு கலர் சூஸ் பண்ணிருக்கேன், F4 தென் F4 இந்த கலர் M0 F A வச்சு சரி ஓகே, இந்த கலர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நான் கவுண்டருடைய ஹெட்டிங்க்கு என்ன கலர் சூஸ் பண்ணியிருக்கேன்னா லைக் இங்கே பார்த்தீங்கன்னா லைக் ஹெட்டிங் இருக்குது, H1க்கு வந்து நான் ஒரு கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். H1 போட்டு டெக்ஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அது எப்படி இருந்தாலும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்பர் கேஸை மாற்றிடுறேன். தென் என்ன பண்ணுறோம், கலர் டிஃபைன் பண்ணுறேன். கலர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் 5757 ஒரு கலர். ஓகே, தென் இதுக்கான மாறுதல் 0%. ஓகே, இது ஆல்ரெடி ஒரு இது ரன் ஆகிட்டு இருக்கு, ரன் பண்ணிட்டு இப்போ ஓகே ரன் பண்ணேன்னு அப்படின்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஃபாண்ட் சைஸ் கொடுத்துரும், ஃபாண்ட் சைஸ் ஒரு 1.5 அதே மாதிரி. ஓகேங்களா, இப்போ இதை வந்து டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதுக்கான கவுண்டர்ஸ் வந்து எல்லாமே டிஃபைன் பண்ணியாச்சு. இதை நான் வந்து இப்போ யூஐயில் பார்க்குறேன், ஆல்மோஸ்ட் ஒரு ரெடெக்ஸோடைய கவுண்டர் ரெடி ஆகிடுச்சு, பக்காவாக உங்களுக்கு கவுண்டர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணணும், லைக் இதுக்கான வேல்யூஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணணும். ஸோ வேல்யூக்கு எல்லாமே ஒரு சிஎஸ்எஸ் போடும். ஃபர்ஸ்ட் வேல்யூ டிஃபைன் பண்ணணும். ஸோ இங்கே ஒரு ஹெட்டர் இருக்கு, ஹெட்டருக்குள்ள லைக் இங்கே ஒரு ஹெட்டர் இருக்கா, நெக்ஸ்ட் வந்து ஒரு டிவ் போடணும். டிவ் டிஃபைன் பண்ணிட்டு என்னன்னா இப்போதைக்கு நான் ஒரு 0 வேல்யூ போடுவேன். அந்த வேல்யூக்கு ஒரு கிளாஸ் இருக்கும், கிளாஸ் நேம் வந்து பார்த்தேன் கவுண்டர், கிளாஸஸ் டாட் வேல்யூன்னு வச்சுப்போம். கவுண்டர் லைக் அதோடைய சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி வந்து கவுண்டர் வேல்யூன்னு வச்சுப்போம். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுவோம், லைக் வேல்யூக்கு ஒரு சிஎஸ்எஸ் எழுதுவோம். என்ன சிஎஸ்எஸ்னா அதுக்கு ஒரு ஃபாண்ட் சைஸ் 2rem, தென் அதுக்கான ஒரு கலர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் எடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா 3 இந்த மாதிரி ஒரு கலர் இருக்கும், இப்படி இருக்கும். ஓகே, இது வந்து ஒரு ப்ளூ கலர் ரேஞ்சுக்கு. தென் மார்ஜின் என்ன பண்ணுவோம்னா மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா லைக் எவ்வளோ கொடுக்கலாம், 2rem 0 பிக்சல் 0 கொடுக்கும். அதே மாதிரி ஃபாண்ட் வைட்டு போல்டு. ஓகே, இப்போ கவுண்டருடைய சிஎஸ்எஸ் டிஃபைன் பண்ணியாச்சு. மேபி வேல்யூ ஏன் வேல்யூ டிஸ்பிளே ஆகலை, எனி கெஸஸ் உங்களுக்கு இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு ஓகே ஃபைல் வந்து சேவ் ஆகும். ஓகே, அது 0ன்னு வந்துச்சு. ஓகே, தென் இப்போ என்ன பண்ணணும்,
நம்ம இதுக்கான லைக் ஸ்டேட் ஹேண்டில் பண்ணுறதுக்கு டாகிள் போக ஒரு பட்டன் வச்சுக்கணும். லைக் இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு டிக்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒரு பட்டன் வச்சுக்கணும். ஸோ இப்போ அதுக்காக என்ன பண்ணணும், ஒரு டிப்பை கிரியேட் பண்ணணும். லைக் ஒரு டிப்பை கிரியேட் பண்ணிட்டு இதுக்கான ஒரு பட்டன் லைக் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட், தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு பட்டன் டிக்ரிமெண்ட். ஓகே, இதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு சிஎஸ்எஸ் கிளாஸ் இருக்கும். ஓகே, இப்போ இன்க்ரிமெண்ட் ஒன்று கிளிக் பண்ணியாச்சு, டிக்ரிமெண்ட் ஒன்று கிளிக் பண்ணியாச்சு. அதுக்கு ஒரு பட்டனுக்கு வந்து ஒரு சிஎஸ்எஸ் போடுவோம், பட்டனுக்கான சிஎஸ்எஸ். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோன்னா லைக் இங்கே போயிட்டு இங்கே சிஎஸ்எஸ்ல போயிட்டு என்ன பண்ணால் ஒரு அந்த கவுண்டரில் பட்டனுக்கு என்ன பண்ணுவோம், லைக் மாறுதன் 1 ட்ரம் அப்படின்னு வச்சுப்போம். ஸ்பேஸ் வந்துச்சு. ஸோ இதுக்கான ஒரு பட்டனுக்கான ஒரு லைக் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி எடுத்து வந்தது. மேபி இப்போ நம்ம இதுக்கு வந்து ஒரு சிஎஸ் இப்போ என்ன பண்ணுவோம், இந்த பட்டனுக்கு ஒரு சிஎஸ்எஸ் ஆக்கணும். ஸோ இந்த பட்டனுக்கான சிஎஸ்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பேடிங் ஒரு 3 பிக்சல் 1 ரம் வச்சுப்போம். ஓகே, தென் பார்டர் சாலிட் அதே கலர் வந்து பர்பிள் கலரே வச்சுப்போம். தென் பார்டர் ரேடியஸ் ஒரு 2 பிக்சல். ஓகே, தென் பேக்ரவுண்ட் கலர் அதே பர்பிள். ஃபாண்ட் கலர் ஃபாண்ட் வெயிட் வந்து போல்டு. ஃபாண்ட் வேற கலர் தான், கலர் வந்து ஒயிட் வச்சுப்போம். ஓகே, இப்போ ஒரு பட்டன், இப்போ இந்த பட்டன் லைக் கர்சர் இருக்கும், கர்சர் பாயிண்டர்னு வச்சு. ஓகே, இப்போ உங்களுக்கு ஐடியா இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் ஆகலான்னு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், லைக் நம்ம ஸ்டோர் ஃபைலை கிரியேட் பண்ணுறோம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குளோபலாக ஸ்டேட் மெயின்டைன் ஸ்டோர் டாட் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஸ்டோரை கிரியேட் பண்ணுறது கிரியேட் ஸ்டோரை இம்போர்ட் பண்ணணும். எதுலேருந்து கிரியேட் ஸ்டோரை இம்போர்ட் பண்ணணும், கிரியேட் ஸ்டோர். ஓகே, எதில் இம்போர்ட் பண்ணணும்னா ரெடக்ஸில் வந்து இம்போர்ட் பண்ணணும். ஓகேவா, இது கிரியேட் பண்ணுறது. தென் இனிஷியலாக வந்து ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ணணும். லைக் இனிஷியல் ஸ்டேட், நமக்கு இனிஷியல் ஸ்டேட் வந்து என்ன, நமக்கு தேவை கவுண்டருங்கிறத மட்டும். ஸோ கவுண்டருங்கிறத யூஸ் பண்ணுறோம். தென் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம், கான்ஸ்ட் ஆஃப் கவுண்டர் ரெடியூசருங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அது என்ன பண்ணாலும் லைக் இனிஷியல் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணணும். அந்த இனிஷியல் என்னன்னா இனிஷியல் ஸ்டேட், தென் அது வந்து என்ன பண்ணும், ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணும். என்ன ஆக்ஷன் வரும், ஃபாலோட் பை அரோ ஃபங்க்ஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் என்ன பண்ணலாம்னா லைக் ஸ்விட்ச் கேஸ் டிஃபைன் பண்ணணும். ஸ்விட்ச் ஆஃப் என்னன்னா லைக் ஒரு ஆக்ஷனாக அந்த ஆக்ஷனை வாங்கிக்கலாம், ஆக்ஷன் டாட் மேபி டைப்பை வாங்கிக்கலாம். கேஸ் 1 எழுதும், ஆக்ஷன் டாட் டைப். ஸோ தென் அதை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன பண்ணும், ஒரு கேஸ் எழுதும். ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன, மேபி நாம் டிஃபைன் பண்ணுறது தான். கேஸ் வந்து இன்க்ரிமெண்ட் அண்ட் இன்க்ரிமெண்ட். ஓகே, இன்க்ரிமெண்ட் அப்படின்னு எழுதுகிறோம். தென் என்ன பண்ணும், எனிவே என்ன ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணாலும் பிரேக் பண்ணிடணும், கரெக்டாக. தென் கேஸ் டிக்ரிமெண்ட். ஓகே, தென்
என்ன ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணணும் பிரேக் பண்ணிடணும். அதே மாதிரி தென் என்ன பண்ணணும் டிஃபால்ட்டாக ஒரு பிரேக் கொடுக்கணும். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன பண்ணுவோம்னா என்னன்னா ரிட்டர்ன் பண்ணணும். ஒரு ஸ்டேட்டை ரிட்டர்ன் பண்ணணும். என்னன்னா கவுண்டருடைய ஸ்டேட்டை ரிட்டர்ன். நாம கவுண்டர் இங்கே டிஃபைன் பண்ணலாம். ஸோ கவுண்டர் அதோடைய ஸ்டேட் வந்து என்ன பண்ணோம், ஸ்டேட் கவுண்டர் +1. இதுதான் அதோடைய சின்டாக்ஸ். திஸ் கம்ஸ் ஃபார் லைக் இது லைக் டிக்ரிமெண்ட்டுக்கு. பட் என்ன இன்ஸ்டாட் மைனஸ் ஆகும். என்ன நடந்தாலும் நடக்கணும். சப்போஸ் இது ரெண்டில் எது நடந்தாலும் நடக்கலாம். எனக்கு வந்து தேவை அந்த ஸ்டேட்டை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதை ரிட்டர்ன் பண்ணியாச்சு. ஓகே, இந்த ரிட்டர்ன் பண்ணிட்டு என்ன பண்ணணும், இங்கே கிரியேட் ஸ்டோரை எதுக்காக யூஸ் பண்ணணும், லைக் டைரெக்டாக ஸ்டோருக்கு வந்து பாயிண்ட் பண்ணுறதுக்காக. கான்ஸ்ட் ஆஃப் ஸ்டோர் என்ன பண்ணுறோம், கிரியேட் ஸ்டோர். ஓகேவா? ஸ்டோர் என்ன பண்ணுறோம், என்ன ரெடியூசர் இருக்கோ அந்த ரெடியூசரை பாஸ் பண்ணி தென் எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஆஃப் ஸ்டோர். ஓகேவா? ஸ்டோரை நான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தா இதுதான் வந்து ஒரு ரெடியூசர் ஃபைல். இது ஸ்டோரை கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இது ரெடியூசர் ஃபைல்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் டோட்டல் கம்ப்ளீட்டாக ரெடியூசர். லைக் இதுதான் நமக்கு வந்து கவுண்டருங்கிறது தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டோரி என்ன பண்ணுவோம், லைக் ஆப்.js-ல வந்து நம்ம வந்து லைக் இன்சர்ட் பண்ணோம். ஸோ நமக்கு தேவை இங்கே ப்ரொவைடருங்கிறது தேவை. ஸோ இம்போர்ட் ப்ரொவைடர் ஃப்ரம் AcrEDX. ஓகே, இங்கே நான் என்ன பண்ணுறேன், ப்ரொவைடரை பாஸ் பண்ணுறேன். எனக்கு எது பாஸ் பண்ணும், இதுக்கு மட்டும்தான் தேவை. ஸோ இங்கே பாஸ் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டோருங்கிறது ஓகே, இங்கே தான் ஸ்டோர் பாஸ் பண்ணும். ப்ரொவைடருக்கு ஒரு ஸ்டோர் பாஸ், நார்மல் ஸ்டோர் தான் பாஸ் பண்ணும். இந்த ஸ்டோரை எதுனா இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். எக்ஸ்போர்ட் பண்ண ஸ்டோரை, அந்த ஸ்டோரை இங்கேருந்து எடுத்துட்டேன். ஸோ இப்போ பாஸ் பண்ணிட்டேன். இந்த ஸ்டோர் வந்து இந்த காம்போனண்ட்டு கீழே இப்போ இங்கே இந்த கவுண்டர் காம்போனண்ட்டில் எங்கே வேணாலும் அந்த வேல்யூஸை யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இதை டிஃபைன் பண்ணுது. ஓகே, ஓகேவா? தென் இப்போ என்ன பண்ணுவோம்னா அந்த வேல்யூவை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம் கவுண்டர் ஃபைல். ஸோ அதை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணோம்னா லைக் என்ன பண்ணணும்னா நாம் வந்து ஒரு யூஸ் செலக்டர் ஹூக்குங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஸோ அது எங்கேருந்து லைக் இம்போர்ட் யூஸ் செலக்டர் ஹூக்குங்கிறது AcrEDX யூஸ் செலக்டர் ஹூக்ஸ்லேருந்து AcrEDX வந்து நான் இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணுறேன், ஸோ கான்ஸ்ட் ஆஃப் இப்போ கவுண்டர் வேல்யூன்னு வச்சுப்போம். தென் யூஸ் செலக்டரில் பேசிக் சின்டாக்ஸ் என்னன்னா லைக் ஒரு ஸ்டேட், தென் அதோடைய ஃபங்க்ஷன் ஸ்டேட்டில் ஸ்டோர் எங்கே டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஸ்டோர் ஃபைல் போகிறோம். இது ஸ்டேட்னு வச்சுக்கோங்க. ஸ்டேட்டில் என்ன இருக்குது, ஸ்டேட் டாட் கவுண்டர். அதாவது கவுண்டர் தான் நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டேட் டாட் கவுண்டர். ஸோ டைரெக்டாக இப்போ என்ன பண்ணுவோம், கவுண்டர் வேல்யூ அதை இம்போர்ட் பண்ணி இங்கே ரீப்ளேஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம யூஐயில் செக் பண்ணுவோம். ஓகே, நான் இப்போ எனக்கு வந்து யூஐயில் எந்த வேல்யூயும் கிடைக்காது, ஏன் ஏதோ சம்திங் எரர் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், லைக் ஸ்டேட் டாட் கவுண்டர் மேபி ஸ்டோருடைய ஃபைல் போகிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் என்ன பண்ணுறேன், console.log கவுண்டர் வேல்யூ வச்சு கவுண்டர் வேல்யூ ஜஸ்ட் டிஸ்பிளே பண்ணுறேன். இப்போ இன்செர்ட் பண்ணுறேன், இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு ஓகே. இப்போ என்ன பண்ணுறேன், வெறும் ஸ்டேட்டை மட்டும் நான் இம்போர்ட் பண்ணுறேன். அது ஓகே, அது பிரச்சனை கிடையாது. ஓகே, இனிஷியல் ஸ்டேட்டில் இருக்கு, நான் இனிஷியல் ஸ்டேட்னு வச்சுருக்கேன். ஓகே, இங்கே வரையும் தப்பு பண்ணிடுறேன். ஸோ இது வந்து இனிஷியல் ஸ்டேட் டைரெக்டாக அசைன் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன், அதுதான் பிரச்சனை. இப்போ ஒர்க் ஆகும் கரெக்டாக. இங்கே பார்த்தீங்கன்னா லைக்
இப்போ 0 வருது. சப்போஸ் உங்களுக்கு இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணலாம். நீங்கள் என்ன பண்ணணும், லைக் ஸ்டோருங்கிற ஃபைலுக்கு போயிட்டு இங்கே வந்து உங்களுக்கான ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு 6ன்னு போட்டு 6 ஒர்க் ஆகுதா. இப்படி தான் வந்து லைக் ஒரு ஸ்டோரை கிரியேட் பண்ணும். தென் எப்படி வந்து ஒரு ஆக்ஷனை டிஸ்பேச் பண்ணுறதுன்னு பார்த்துரும். லைக் ஒரு ஆக்ஷனை டிஸ்பேச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ கான்ஸ்ட் ஆஃப் இன்க்ரிமெண்ட்டுக்கான ஒரு ஆக்ஷன், இன்க்ரிமெண்ட் dispatch handler. ஓகேவா. தென் const of decrement dispatch handler. ஓகே. இப்போ என்ன பண்ணணும்னா லைக் நாம வந்து இப்போ டிஸ்பேச் பண்ணணும். ஸோ டிஸ்பேச் பண்ணுற ஆக்ஷன் டிஸ்பேச் பண்ணுறதுக்கு ஒரு ஹூக் இருக்கு, யூஸ் டிஸ்பேச்ன்ற ஒரு ஹூக் இருக்கு. ஸோ அது என்ன பண்ணும், லைக் const of dispatch நம்ம கொடுக்குற நேம் அந்த யூஸ் டிஸ்பேச் வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஓகே. இப்போ என்ன பண்ணுவோம், இப்போ டிஸ்பேச் நமக்கான என்ன ஃபங்க்ஷன் இருக்கு, நம்ம என்ன பண்ணணும், டிஸ்பேச் பண்ணணும். டைப் என்ன டைப், இன்க்ரிமெண்ட்டுங்கிற டைப்பை டிஸ்பேச் பண்ணணும். இன்க்ரிமெண்ட் நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு நேம் தெரியலாம், டைரெக்டாக போங்க ஸ்டோர் போங்க, கால் பண்ணுங்க, இன்க்ரிமெண்ட்டுங்கிற டைப்பாக பண்ணி ப்ளேஸ் பண்ணுங்க. ஓகே. வந்து இன்க்ரிமெண்ட். ஸோ என்ன பண்ணுவோம், இந்த பட்டன் ஆன் கிளிக் பண்ணும்போது இன்க்ரிமெண்ட் அண்ட் டிஸ்பேச் ஆங்கிற கால். ஸோ டைரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் நடக்குது. இதுதான் வந்து பண்ணேன். சப்போஸ் டிக்ரிமெண்ட் பண்ண ஒர்க் ஆகும், ஏன்னா நான் எதுவுமே டிக்ரிமெண்ட் பண்ணல. dispatch type of decrement. இப்போ வந்துட்டு on pickup of decrement handler. இப்போ decrement நடக்குது. சப்போஸ் இது வந்து 1 by 1 தான் நடக்குது. நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டாஸ்க் கொடுக்குறேன், லைக் எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும்போது 2 இன்க்ரிமெண்ட் ஆகும், அதே டிக்ரிமெண்ட் ஆகும்போது 2 டிக்ரிமெண்ட் ஆகும். பட் ஆனால் நீங்கள் ஸ்டோர் ஃபைலில் எதுவுமே கை வைக்கிறாங்க. அது எப்படி பண்ணலாங்கிறது நீங்கள் வந்து லைக் எப்படி பண்ணலான்றது கீழே கமெண்ட்ஸில் பண்ணுங்க. ஓகே. தென் இப்போ நான் எப்பயுமே வந்து ஏதாவது ஒரு பேலோட் பாஸ் பண்ணுவேன். நான் பேலோட் பாஸ் பண்ணுறது என்னன்னா, இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது எப்பயுமே 2, டிக்ரிமெண்ட் பண்ணும்போது எப்பயுமே 1 அப்படிங்கிறத பாஸ் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணணும், இந்த பேலோட் நாங்கள் பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஸ்டோருக்கு வந்து ரீச் ஆகும். ஜஸ்ட் என்ன பண்ணுவோம், ஒரு கன்சோல் பண்ணுவோம், console.log ஆக்ஷன், ஆக்ஷனை கன்சோல் பண்ணுறோம். ஓகே. இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. ஓகேவா. இப்போ நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன், எனக்கு பேலோடில் நான் டைப் என்ன வருது, பேலோடுங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா ஆக்ஷன் டாட் பேலோட், அதே மாதிரி தான் இங்கேயும் ஆக்ஷன் டாட் பேலோட். இப்போ நான் சொன்னதை நீங்கள் அச்சீவ் பண்ணியிருப்பேன். எப்படின்னா இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது லைக் 2 இன்க்ரிமெண்ட் பண்ணணும், டிக்ரிமெண்ட் பண்ணும்போது லைக் 1 இன்க்ரிமெண்ட் லைக் டிக்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ 2 இன்க்ரிமெண்ட் ஆகுது, பட் ஆனால் 1 தான் டிக்ரிமெண்ட் ஆகுது. ஓகே. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்டோடைய ரெடக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் லைக் இது ஒரு லைக் அப்டேட்டட் வெர்ஷன் ரெடக்ஸ் டூல் கிட்னா என்ன, லைக் மோர் ஓவர் லைக் கான்டெக்ஸ்ட் ஏபிஐனா என்ன, லைக் இந்த மாதிரி வந்து பார்ப்போம். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் இஃப் யூ ஹாவ் எனி கொஷின்ஸ் ப்ளீஸ் கமெண்ட் பிலோ.